ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெய்ய காலம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து தக்காளி பொடி வந்து சும்மா இந்த யூடியூப்லாம் பார்த்தேன். சரி, நம்மளுக்கும் எதுக்கும் யூஸ் ஆகிருக்கும்னு நினச்சிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்தது. இப்போ 2வது தடவை நான் போடுறேன். சரி, போடும்போது எப்படியெல்லாம் என்னென்ன நான் போன தடவை தப்பு பண்ணோம் அதெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணி இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டிலேயே வேணுங்கிறவங்க இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கிலோ 20 ரூபா தான் தக்காளி. இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கும்போது கொஞ்சம் வாங்கி பொடி பண்ணி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லது. பாருங்கள், இது எப்படி இது பண்ண பாருங்கள். நல்லா கழுவிக்கிட்டேன் தக்காளியை. அதுக்கப்புறம் வந்து இந்த சாறு எப்படின்னா, நான் வந்து விதை எடுத்து தான் எப்போவுமே போடுவேன். ஏன்னா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. அதனால் எங்கள் வீட்லேயும் யாருக்கும் இப்போ திரும்ப வரக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து எப்போவுமே வந்து தக்காளியில் எது செஞ்சினாலும் தக்காளி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் செய்வேன். ஸோ அதே மாதிரி இது செய்கிறதுக்கும் வந்து இந்த தக்காளியை வந்து 4ஆக கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. அந்த தக்காளி விதை எடுக்கும்போது இவ்வளோ பல்ஸ் அந்த இது வரும். அதை வந்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன். இது 1 கிலோ 1 கிலோ 1 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தக்காளி. பாருங்கள், அந்த தக்காளியிலேருந்து வந்த இது அந்த விதை எடுக்கும்போது வந்த சாறு இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இது வந்து நான் தனியாக அந்த தக்காளியை வந்து பாருங்கள் இந்த மாதிரி கை விட்டு இப்படி நோண்டி எடுத்துட்டோம்னா அந்த தக்காளி விதை ஃபுல்லாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்து விதை எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் விதை இல்லை, 4ஆக கட் பண்ணி அதில் இருக்க விதையை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ காமிச்சேன் இல்லைங்களா? அது மாதிரி பாருங்கள், இதுதான் தக்காளி விதை. அந்த விதையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாருங்கள் அந்த இது சதை இருக்கும் தக்காளியோடது. அது எல்லாமே நல்லா நான் விதையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து அதில் வந்து தக்காளி சாறு. இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறேன் இது எப்படி சேவ் பண்ணலான்ட்டு. பாருங்கள், தக்காளியில் நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தூக்கி எறியாமல் இது பண்ணுவோம். இது ஆக்சுவலாக இது வந்து எல்லாருமே 90% பேர் தூக்கி எறிவாங்க. நானுமே அப்படி தான் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தேன். நாங்கள் நார்மலாக ஒரு தக்காளி 2 தக்காளி எடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணி வரதை கண்டிப்பாக நான் வெளியில் தான் போட வேண்டியிருக்கும். பட் இப்போ நம்ம பல்காக கொஞ்சம் செஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நிறைய சாறு வருது. சரி, இது வேஸ்ட் பண்ண வேண்டாம், என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன். இது வந்து என்னோடய ஓனாக நான் யோசித்து இது பண்ணது. இதில் நான் நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம், எனக்கு சரியாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஐடியாவில் நான் என்ன பண்ணணும் அதை உங்களுக்கு வீடியோவை போடுறேன். வேறு ஏதாச்சும் புது ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதுலேருந்து இருக்கிறது எல்லாமே எல்லா தக்காளியோட அந்த சதைப்பகுதி எல்லாமே முழுசாக நான் எடுத்துட்டேன். இது வெறும் விதை தான் இருக்குது. இனி இதை எப்படி வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணலாம். இது நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த தண்ணி. பாருங்கள், இந்த கட் பண்ண விதை இதுலேயே வந்து நம்ம உப்பு தூவி காய வைக்கணும். பாருங்கள், அந்த தக்காளி விதை இருந்தங்களா தண்ணி, அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிக்கிட்டேன். பாருங்கள், இதை நல்லா ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனும் கரண்டியோ வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா அந்த சாறு ஃபுல்லாக வந்து பவுலில் இறங்கிடும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டி விட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த விதையில் இருக்கிற சாரும் வந்து நல்லா இறங்கிடும். இப்போ நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க, பின்னாடி மாடி தோட்டம் அல்லது தோட்டம் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க, சின்னதாக செடி வளர்த்துறக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் அந்த தொட்டியில் போட்டிங்கன்னா தக்காளி செடி வளரும். அவ்வளோ விதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நானும் அப்படி பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். மாடியில் சின்ன குட்டி கார்டன் வச்சுருக்கேன். நான் அதில் வந்து இந்த விதையை போட்டு இப்போ ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த சாறு வந்து நிறையாவே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வெய்யக்காலமாக இருக்குது, ஜூஸாக குடிக்கணுன்னா, பசங்க இருக்காங்க, நீங்களே குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் சுகர் சேர்த்திட்டு நீங்கள் ஜூஸாகவும் குடிச்சிக்கலாம். இல்லை வேண்டாம், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதை கலந்து விட்டு ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வைங்க. பாருங்கள், நானும் உப்பு போட்டிருக்கேன் 2லேயுமே. இதுலேயும் வந்து உப்பு போட்டு உப்பு துளி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மாடியில் கொண்டு போய் இதை காய வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி பொடி நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி நல்லா வந்தனால அடுத்த தடவையும் ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வைங்க. சீப்பாக கிடைக்கும் போது தக்காளியை
இது பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேவிங்ஸ் பர்பஸ்க்கு தான் இந்த வீடியோ. பாருங்கள், நல்லா உப்பு இது கொஞ்சம் தூவி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இதுலேயும் கொஞ்சம் உப்பு தூவி நல்லா கலந்து விட்டுட்டேன் உப்பு. இந்த தண்ணி எது யூஸ் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் தக்காளி ரசம் வைக்கிறதுக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். இதை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து கொஞ்சம் நிறையா இருக்காது, நீங்கள் 1 வீக்குக்குள்ளே யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாங்கிறது தெரில. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே தீந்துரும்னு நினைக்கிறேன். 2-3 நாளே தீந்துரும். ஏன்னா இப்போ எதுக்கெல்லாம் தக்காளி சேர்த்துப்பீங்களோ அதுக்கெல்லாம் இதை வந்து கொஞ்சம் சேர்த்தி காலி பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், வேஸ்ட்டே ஆகலை எதுவுமே. அதுக்கப்புறம் மாடியில் கொண்டு போய் நான் கட் பண்ணி தக்காளியை நல்லா உப்பு நிறைய போடாதீங்க, ஓரளவுக்கு போடுங்க. ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா தான் அது கொஞ்சம் உங்களுக்கு கெடாமல் இருக்கும், இந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கும். ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டால் எல்லா பக்கமும் பரவும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பாருங்கள், நேராக திருப்பி வச்சிட்ருக்கேன் நான். இப்போது நல்ல வெயில், செம வெயில். அதனால் அந்த நல்ல வெயிலில் காய வைக்கலான்ட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே நேராக பார்த்த மாதிரி, ஏன்னா அந்த சதைப்பகுதி தான் உங்களுக்கு வெயிலில் படப்பட காயணும், சீக்கிரமாக காயணும். அதனால் தோல் பகுதி கீழ் பக்கமாகவும் சதைப்பகுதி மேல் பக்கமாகவும் பார்த்த மாதிரி வெயிலில் கொண்டு போய் நான் எல்லாம் காய வச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா ஒரு 4-5 நாள் கண்டிப்பாக காயணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு நாளில் கண்டிப்பாக காயாது, 1 நாள் 2 நாள்லாம் இல்லை, எப்படியும் ஒரு 1 வீக் ஆகுது. எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா இத்தினூண்டு தான் வரும். நீங்கள் எத்தனை கிலோ போட்டிங்கனாலும், நீங்கள் ஒரு 10 கிலோ போட்டிங்கன்னா தான் 1 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் வரும். நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் ஏற்கனவே முன்ன வந்து செஞ்சு வச்ச பொடி இது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் வந்து நான் தக்காளி தேவைப்பட்டுச்சு, ஆனால் வீட்டில் தக்காளியில் மார்க்கெட்டு போகலை. அதனால் தக்காளியில் அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வச்சு நம்ம தக்காளி பொடி செஞ்சு வச்சுருக்கேமேன்னு சொல்லிட்டு அந்த தக்காளி பொடியை அதில் சேர்த்துக்கிட்டேன். நான் உப்புமாவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே ஃப்ளேவர் வந்தது நீங்கள் சேர்த்தும் போது. அதனால் நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நினச்சிக்காதீங்க. கடையில் வாங்குறது எப்படின்னு தெரியாது, இது நம்ம ஹோம்மேடு, நான் வீட்டில் செஞ்சு அரைச்சது. என்னோடய கேமரா வந்து கொஞ்சம் கலர் சரியாக இல்லை, நல்ல கேமராவாக இல்லை இந்த ஃபோனில். ஸோ அதனால் இந்த மாதிரி கலருக்கு வந்து வேறு மாதிரி தெரியுது, உங்களுக்கு ப்யூராக தெரியல. பட் இதுதான், இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் வந்தது எனக்கு. இந்த தடவை செஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது பண்ணது இது பழைய தக்காளி பொடி. இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இதை நான் வெளியில் தான் வச்சுருக்கேன். இது செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு மேலேயே ஆச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குது, ஒன்றுமே ஆகலை. நான் உப்பு கூட இதில் ஃபஸ்ட் டைம் போடலை, இப்போ தான் உப்பு போட்டிருக்கேன். அதனால் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அவசரத்துக்கு இல்லாதப்போ யூஸ் ஆகும். இது வந்து பாருங்கள், ஜூஸ் வேணுன்னா கூட நீங்கள் சுகரும் கொஞ்சம் ஐஸ் கட்டியும் போட்டு ஜூஸாகவும் குடிச்சிக்கலாம் அப்போவே. இல்லை குழம்புக்கு ரசத்துக்கு எல்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அது சீக்கிரமாக யூஸ் பண்ணிவிடுங்க. அந்த சாறை, இந்த பொடியை வந்து நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செஞ்சு கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலாச்சு. இன்னும் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி நான் போட்டு யூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இதை வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.